பெற்றனே பகவான் இல்லாமையோ அன்றி பெரும்படி நானியோ விடுத்தீர் தாயே. அம்மா, என் மீது அன்பு இல்லாமல் என்னை ஆற்றிலே விடுத்தீர்களோ, என்னை உலகம் பணிக்கும் என்று அஞ்சி ஆற்றில் விட்டீர்களோ என்று எனக்கு தெரியாது தாயே. அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவோ ஆறுயிர் துணை என கருதி உலகம் பணிக்கும் என்று அஞ்சுதான் ஆற்றில் விட்டேனே தவிர உன்னை பாரமாக நினைத்து நான் ஆற்றிலே விடவில்லை. அப்பா, 12 வயது சிறுமியாயிருக்கிற பொழுது நீ பிள்ளையாக பிறந்தார். நானே ஒரு குழந்தை, உன்னை எப்படி வளர்ப்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அறியாத வயதிலே தெரியாமல் உன்னை ஆற்றிலே விட்டு விட்டேனா என் கண்டே. என் அன்பு மகனே கர்ணா, அம்மா, ஆகனை எப்படி விடுத்தீர்களோ என்னை ஆற்றிலே அனாதையாக அடித்து வரப்பட்ட இல்லை, அதிரதன் விட்ட வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்த இல்லை, ஒரு பெரிய வில் அரங்கேற்ற மண்டபத்திலே அர்ஜுனனும் வித்தையை காட்டினான், நானும் வித்தையை காட்டினேன். அர்ஜுனனடி விடு, இஞ்சியவனாக நான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் அர்ஜுனனை போருக்கு அடைத்த பொழுது அந்த சபையிலே என்னை பார்த்து கேட்டாரே, கிருபாச்சாரியார், தாய் தந்தை பேர் தெரியாத கருதலையே, இளவரசனை போருக்கு அழைக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்ட பொழுதே நீ ஆற்றிலே விடுத்த கர்ணன் இறந்து விட்டான். அந்த கர்ணே அவ்வளோ பேர் சபையிலே அந்த கிருபாச்சாரி கேட்டார், அப்பொழுதே அந்த கர்ணன் இறந்து விட்டான். இப்பொழுது இந்த கர்ணன் உயிரோடு இருக்க காரணம் யார் தெரியுமா? அவ்வளவு பேர் சபையிலே அத்தனை பேர் வாயும் அணைப்பதற்கு உடனே எழுந்தான், தோல் கொடுப்பான் தோழன் என்று சொல்வார்கள். அவர் போலே உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதால் நட்பு என்று சொல்லுவது போலே எழுந்தான் என் ஆர்வியின் நண்பன் துரியோதனே. துரியோதனை எழுந்தி அங்க தேசத்துக்கு அதிபதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து சுற்றமானவரும் உடன்பணங்கே கூடே உண்டே ஏற்றமும் தோற்றமும் அளித்தார். அம்மா, இன்று என்னை எல்லோரும் வாரி கொடுக்கின்ற வள்ளல் என்று இந்த உலகமே சொல்லுகிறதே, நான் என்ன என் வீட்டு செல்வத்தையா வாரி கொடுக்கிறேன்? துரியோதன் விட்டு செல்வத்தை வாரி கொடுக்கின்றேன். இன்று வரையிலும் துரியோதனே, என் வீட்டு செல்வத்தை வாரி கொடுக்கிறேன், என் பேரை சொல்லி வாரி கொடு, உன் பேரை சொல்லி ஏன் தானங்களை கொடுக்கிறாய் என்று என்னை இதுவரையில் கேட்டதில்லை. அப்பேற்பட்ட என் ஆர்வி நண்பன் துரியோதனை விட்டு நான் எப்படி அம்மா வருவேன்? என்னால் எப்படி தாயே வர முடியும்? என் ஆர்வியின் நண்பனுக்கு நான் எப்படி அம்மா துரோகம் செய்வேன் தாயே? என்னுடைய நண்பனுக்கு என்னால எப்படி அம்மா துரோகம் செய்ய முடியும்? அம்மா, அவனுடைய அந்தபுரத்திலே செல்லுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எனக்கு அந்த உரிமையை கொடுத்து வைத்திருந்தான் என்னுடைய ஆர்வலின் நண்பன் துரியோதனன். எப்பொழுது வேண்டும் என்றாலும் அவருடைய அரண்மனைக்கு நான் செல்லவே வருவேன். அம்மா, அப்படி ஒரு நாள் அவருடைய அரண்மனைக்கு நான் சென்றிருந்தேன். அவருடைய அந்தபுரத்திலே செல்லுவதற்கு அவருடைய தம்பிகளுக்கு கூட உரிமை கிடையாது. மடந்தை ஓர் திருமேகலை மேகலை மணி உகவே மாசர திகழும் ஏகாத இடம் தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். நிலம்படுத்தி வேலிராசனுக்கு செருமுனை செந்தி செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தருமம் என்றார். மடந்தை போல் திருமேகலை மணி உதவே மாசரே திகழும் இடம் தனிலே நான் அயர்ந்து இருப்பேன்.
அவருடைய அந்த புறத்திற்கு செல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. எனக்கு அந்த உரிமையை கொடுத்து வைத்திருந்தான் துரியோதனன். அவருடைய அந்த புறத்திலே அவருடைய மனைவி பானுமதி மட்டும் தனித்திருந்தாள். வாங்க கர்ணமாமா என்று அழைத்தார். பானுமதி துரியோதனை வெளியே போயிருக்கிறார். வாங்க மாமா, வாங்க, 2 பேரும் ஒரு ஆட்டம் பாடி ஆடலாம் என்று அழைத்தார். நானும் அஞ்சு நடுக்கினேன். என்ன மாமா, ஒரு ஆட்டம் என்னோடு ஆடக்கூடாதா? சரி என்று நானும் அமர்ந்தேன். அம்மா, நானும் அவளும் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தோம். எல்லா ஆட்டத்திலும் அவள் ஜெயித்துக் கொண்டே வந்தவள். ஒரு ஆட்டத்திலே நான் ஜெயிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையானது அங்கே அமைந்தது. கொதிலேர்ந்து எழுந்தாள். என்ன பானுமதி, நீ எல்லா ஆட்டத்திலும் ஜெயித்துக் கொண்டிருந்தார், அப்பொழுது நான் உன்னோடு ஆடினேன். நான் ஜெயிப்பது போல ஒரு சூழ்நிலை வந்தவுடனே நீ எதிர்த்து விட்டாயே என்று, இந்த ஆட்டத்தை முழுமையாக முடித்துவிட்டு செல் என்று விளையாட்டாக அவளுடைய கரங்களை பிடிப்பதற்காக நான் கைகளை நீட்டினேன். அது தவறே போய் அவள் எழுகின்ற பொழுது அவளுடைய மார்பிலே அணிந்து கொண்டிருந்தேன் முத்து ஆபரணத்தின் மீது பட்டு அந்த ஆபரணம் அருந்து ஓடியதம்மா. முத்துக்களானது அந்த மண்டபம் முழுவதும் சிதறியது. ஒரு பெரிய முத்து கிடுகிடு அந்த பளிங்கத்தரையிலே ஓடியது. அந்த ஓடிய முத்தை எடுப்பதற்கு நானும் அதன் பின்னே ஓடினேன் தாயே. அந்த முத்து போய் ஒரு இடத்திலே அப்படியே நின்றது. அப்படி நின்ற பொழுது பார்த்தேன், அங்கே 2 கால்கள் இருந்தது. யாராலும் வர முடியாத இந்த இடத்திலே ஒரு எறும்பு நுழைவதாயினும் துரியோதனுடைய ஆணை இல்லாமல் இந்த அஸ்தனாபுரத்தினுடைய இந்த துரியோதனுடைய அந்தபுரத்துக்குள்ள ஒரு எறும்பு கூட அதாலும் நுழைய முடியாது, துரியோதன் ஆணை இல்லாமல். அப்படிப்பட்ட இந்த அந்தபுரத்துக்குள்ளே இந்த 2 கால்கள் யாருடையதோ என்று நான் உற்று நோக்கினேன் தாயே. அந்த கால்களை தொடர்ந்து முழக்கால்கள், அதை தொடர்ந்து அகன்ற மார்பு, இவர்களோடு விளங்கிய யார் என்று பார்த்தேன். துரியோதனன் அங்கே நின்று கொண்டிருந்தான் தாயே. என் ஆரிய நண்பன் துரியோதனன் நின்று கொண்டிருக்கின்றானே, இவன் என்ன நினைப்பானோ? யார் யாரை எங்கே வைப்பது என்று தெரியாமல் இவனை அரண்மனைக்குள்ளே விட்டது தவறுதான் என்று நினைத்து அந்த வரத்துக்குள்ளே வந்து நம் மனைவியினுடைய கருத்தை பிடித்து எடுத்து இவனுடைய கைகளை துண்டிக்கலாம், இவன் தலையை துண்டிக்கலாம் என்று வாளை எடுப்பானோ என்று நான் சீறி நடுங்கி நின்றேன் தாயே. என் நண்பன் என்ன தெரியுமா சொன்னான்? கர்ணா, ஏன் ஆட்டத்தை பாட்டிலே நிறுத்தினீர்கள்? பகவதி, அண்ணா, இந்த ஆட்டத்தில் இவளை நீ தோற்கடித்த பிறகுதான் எழணும். இந்த முத்துமாலை சிதறியது என்பதற்காகவே எழுந்தார். இந்த சிதறிய முத்துக்காய் எடுத்து நான் அப்படியே வைக்கட்டுமா, இல்லை கோத்து மாலையா தரட்டுமா என்று கேட்டானே தாயே. அந்த இடத்திலே பாண்டவர்களே இருந்திருந்தாலும் இந்த காட்சியை பார்த்தவர்கள் என் மீது சந்தேகம் தானே பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட என் மீது கறந்த பாலுக்கு நிகராக என் மீது உண்மையான அன்பை செலுத்துகின்ற துரியோதனுக்கு நான் எப்படி தாயே துரோகம் செய்வேன்? முத்துக்களை எடுத்து கோக்கவோ அப்படியே வைக்கட்டுமான்னு கேட்டானே. அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. கர்ணனா, எனக்கு உங்களையும் தெரியும், பானுமதி எனக்கு தெரியும். நீங்க 2 பேருமே என் நிழல்கள். என் நிழல் எனக்கு துரோகம் செய்யுமா? என் நிழல் ஒரு நாளும் எனக்கு துரோகம் செய்யாது. நான் நடந்தால் என்னோடு நடக்கும், நான் அமர்ந்தால் என்னோடு அமரும், நான் நின்றால் என்னோடு நிற்கும். என் நிழல் ஒரு நாளும் எனக்கு துரோகம் செய்யாது என்று எனக்கு அவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்திருந்தானே துரியோதனே, அவனுக்கு எப்படி தாயே நான் துரோகம் செய்தேன்? நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எது வந்தாலும் சரி, எது ஆனாலும் சரி, என் நண்பன் துரியோதனுக்காக செருமுனை சென்று செஞ்சோற்றி கடன் கழிப்பதுவே இனி கருமமும் தர்மமும் என்றார். செஞ்சோற்று கடனை கணிக்க வேண்டும் தாயே. என் நண்பன் துரியோதனை விட்டு நான் வரமாட்டேன் அம்மா. எனக்கென்ற முகவரி கொடுத்த என் துரியோதனை விடுத்து நான் வரமாட்டேன்.
என் வாழ்வாயினும் சரி என் சாவாயினும் சரி இனி அவனுக்காக தான். என் உயிர் அவனுக்கென்று என்னை அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கினானே, அப்பொழுதே அவனுக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேன், என் உயிர் உனக்கு தான் தரியோதனா என்று. அதனாலே என்னை பெற்றெடுத்த தெய்வமே, பிறந்த பொழுது என்னுடைய அறிவுக்கு தெரியாத நீதான் என் தாய் என்று, வளரும் பொழுது என் பக்கத்திலே நீ இல்லை, அதனால எனக்கு தெரியாது நீதான் என் தாய் என்று, இருக்கிற பொழுதும் என் தாய் யார் என்று தெரியாமலே, என் தந்தை யார் என்று தெரியாமலே, அனாதை கர்ணன் இறந்தான் என்று உலகத்தவரெல்லாம் சொல்ல என் வாழ்வு முடிந்து விடுமோ என்று எண்ணி இருந்தேன் தாயே. ஆனால் நீங்கள் குந்தி மைந்தன் கர்ணன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி சூரிய புத்திரன் கர்ணன் என்பதை என் செவிபட வந்து சொன்னீர்களே, இதுவே போதும் தாயே. நான் யாரும் இல்லாத அனாதை கிடையாது. எனக்கு பாண்டவர்கள் என்று 5 நல்ல தம்பிகள் இருக்கிறார்கள். 5 தம்பிகளுக்கு அண்ணன் இந்த கர்ணன் என்பது எனக்கு தெரிந்ததே, இது போதும் தாயே. தாய் தந்தை பேர் தெரியாத தருதலை என்று சொன்ன மக்கள் எல்லாம் அங்க தேசாதிபதி என்று என்னை போற்றும்படியாக எனக்கு முகவரி கொடுத்தானே துரியோதனன், அவனை விடுத்து ஒரு நாளும் வரமாட்டேன் தாயே. உயிர் அவனுக்கு தான். அதனால அம்மா, அதை விட்டுட்டு உங்களுக்கு வேற என்ன வேணுமோ கேளு. அம்மா, ஆகாயத்திலே இருந்து மழை பொழிகிறது. அந்த பொழிகின்ற மழை துளியானது கடலிலே விழுகின்ற பொழுது சிப்பி வாய் திறக்கிற பொழுது அது வாய்க்குள்ளே போனால் அது முத்தாக மாறுகிறது. அதே மழை துளி தாமரை குலத்திலே இருக்கின்ற தாமரை இலை மீது விழுகிற பொழுது தூரத்திலே இருந்து பார்க்கிற பொழுது முத்து இருப்பது போல் தெரிகிறது, இதுபோல் தெரிகிறது. அதே காய்ந்த இரும்பின் மீது அந்த மழைத்துளி விழுந்தால் அது இருக்கிற இடம் தெரியாமல் அந்த காய்ந்த இருந்து அந்த மழைத்துளி விழுந்து விடுகிறது தாயே. நான் காய்ந்த இரும்பின் மீது விழுந்த மழைத்துளி தாயே. நான் காய்ந்த இரும்பின் மீது விழுந்த மழைத்துளி. என்னை உங்களால் காப்பாற்ற முடியாதம்மா. நீ என் தாய் என்பதை எனக்கு தெரிவித்தாயே, இது ஒன்றே எனக்கு போதும் தாயே. உனக்கு என்ன வேண்டும் கேளுக்கு. மகனே, நான் கேட்கின்ற 2 வரத்தை எனக்கு தருவாயா தாயே? யார் இவர்கள் என்று கேட்காதவர்களெல்லாம் கேட்பதை தருகிறேன். என்னை பெற்றெடுத்த தெய்வமே, நீ கேட்பதை தரமாட்டேனா? உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தாயே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தாயே என்று கேட்கிறார். குந்தமாதேவி கேட்கிறார். பார்த்தன் வெஞ்சமரில் சமரில் இல்லுடன் மறைத்தான் பகை பெரும் பாங்கள் ஆம் பகழி கோதலும் பிழைத்தால் மருத்துவம் நீ விடுத்து கோரல் என்று ஒரு வரம் குறித்தாள். வாய்த்த மற்றவர்கள் இளைஞர் என்று அவரை மலையல் என்று ஒரு வரம் குறித்தாள். மூத்தவன் காதல் இளைஞர் தம் பொருட்டான் மொழிந்தமை கேட்டு இவை மொழிவார். பார்த்தன் வெஞ்சமரில் என்னுடன் மலைந்தாள் பகை பெரும் பாந்தலம் பகழி என் அன்பு மகனே கர்ணா, பாரத போர் வருகிற பொழுது பார்த்தனாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் உன்னோடு போருக்கு வருகிற பொழுது உன்னிடத்திலே காண்டவனம் தகனத்தின் பொழுது தப்பி படைத்த அஸ்வசேன் என்கின்ற நாகக்குட்டி இருக்கிறதே, நாகக்கணையாக வருகிறதே, அதை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு முறை நீ அர்ஜுன மேல விடமாட்டேன் என்று சத்தியம் பண்ண. பாண்டவர்கள் 5 பேர்ல உன்னால அர்ஜுனனுக்கு மட்டும்தான் மரணம் வரும். தருமனுக்கோ பீமனுக்கோ நகரனுக்கோ சகாதேவனுக்கோ மரணம் வராது என்று எனக்கு சத்தியம். ஏன்னா
சத்திரிய பெண் 2 வரம் கேட்கலாம். அதனால்தான் கண்ண பரமாத்மா 2 வரம் கேள் என்று அனுப்புகிறார். சத்திரிய பெண் 2 வரம் கேட்கலாம், அதனாலே 2 வரம் கேட்கலாம் என்று பகவான் கண்ண எம்பெருமானானவர் அழைத்திருக்கிறார். பிராமண பெண் 100 வரம் கேட்கலாம். பிராமண குலத்துல பிறந்த பெண்ணை 100 வரம் கேட்கலாம். அதனாலதான் ராமாயணத்துல கையேயும் 2 வரம் கேட்டார் தசரதத்துல. 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போனோம், பரதன் ஆண்டாள வேண்டும். அதே வகையில இப்பொழுது குந்தமாதேவி கேட்கின்றாள், என் அன்பு மகனே, அர்ஜுனன் தவிர வேறு யார் உயிருக்கும் முன்னால ஆபத்து வராது என்று ஒரு வார்த்தை கொடு. 2 வரங்களை எனக்கு வழங்கு. அம்மா, பொருள்களை தொடுக்கும் வீரனுக்கு செலுத்துகின்ற கணையை ஒரு முறை செலுத்துவதுதான் வீரனுக்கு அழகு. விடுத்த கணையை மறுபடியும் விடுப்பது வீரனுக்கு வீரமோ அறமோ ஆண்மையோ வலியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால விடுத்த கணையை மறுபடியும் விடுவது வீரனுக்கு அழகில்லை. அதனால தாயே, இந்த வரத்தை நீ வாங்காம போயிருந்தாலும் நான் அர்ஜுனன் மேல ஒரே ஒரு முறை தான் அந்த நாகக்கணையை செலுத்தியிருப்பேன். ஏன்னா நான் வீரன், ஒரு முறை தான் செலுத்துவேன். அந்த கணையை செலுத்திய கணையை மறுபடியும் செலுத்தியிருக்க மாட்டேன். இப்பொழுது என்னிடத்திலே நீ வர வாங்காம போயிருந்தால் நான் ஒரே முறை தான் செலுத்தியிருப்பேன். நீ கேட்டதுனால உனக்கு நான் சத்தியம் செய்கிறேன், எந்த காலத்திலும் தொடுத்த கணையை மறுமுறை தொடுக்க மாட்டேன். அந்த நாகக்கணையை ஒரே முறை தான் தொடுப்பேன். நாகக்கணை மட்டும் இல்லை, எல்லா கணைகளையுமே ஒரே ஒரு முறைதான் தொடுப்பேன். இதுவரையிலும் யுத்தத்தில் அப்போதுதான் தொடுத்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் தொடுப்பேன். என்ன நான் வீரம் தாயே. அதே போல பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர வேறு யாருக்கும் என்னாலே மரணம் வராது, இது சத்தியம் தாயே என்று 2 வரங்களை கொடுத்தார். கொடுத்து விட்டு கர்ணன் கேட்கிறார், அம்மா, நான் 2 வரம் கேட்பேன், தருவீர்களா தாயே? மகனே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் கர்ணா. கேள் கர்ணா, தருகிறேன். நீ கேட்கின்ற வரத்தை தருகிறேன் கேள் கர்ணா. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் கர்ணா என்று